கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது, தன் உதடுகளை அடக்கிறவனோ புத்திமான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் அதிகாலையில் ஜெபிக்கிறீங்களோ, முதல்ல முக்கியமான சப்ஜெக்ட் சொற்களின் மிகுதியில். அதிகமா மணிக்கணக்கா உட்காந்து பேசிட்டே இருக்கும்போது அதுல தேவையில்லை வார்த்தை எது, தேவையில்லாத வார்த்தை எது, நிறைய குடும்பத்திலே பாவத்திலே சிக்கி கொள்றாங்க. தன் உதடுகளை அடக்கிறவனும் புத்திமான். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்படுறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது கூடையே ஒரு நபர் நின்றுட்டே இருப்பா. அப்படி ஃப்ரீயாக இருக்கும்போது அவங்கள்ட்ட சில உண்மைகளை சொல்லுவேன், வியாபாரத்தில் உள்ள ரகசியங்களை சொல்லுவேன், வியாபாரத்தில் உள்ள வருமானத்தை சொல்லுவேன், வியாபாரத்தில் லாபம் வரும்போது அதை எப்படி என்னென்ன செய்கிறேன். சில நேரத்தில் யார்கிட்ட நான் லோன் வாங்கியிருக்கேன், யார்கிட்ட நான் பணம் வாங்கியிருக்கேன், வீட்டில் என்ன சொல்லியிருக்கேன், எங்கள் அம்மாட்ட என்ன சொல்லியிருக்கேன், நான் எப்படி வாழ்ந்துட்டுருக்கேன், அந்த வியாபாரத்தை அதிகரிக்கிறதுக்காக நான் எப்படிலாம் செஞ்சிட்ருக்கேன், வியாபாரத்தில் எப்படிலாம் கஷ்டப்படுறேன். அப்படி பல காரியங்கள் என் கூட இருக்கிற அந்த ஒரு நபர் ஃப்ரீயாக இருக்கும்போது அவர் நின்றுட்டே இருப்பார். அவர்கிட்ட எப்போ இந்த மாதிரி மனசுல ஏதாவது சொல்லிட்டு இருப்பேன். கடையில் எத்தனை லட்ச ரூபா பிஸ்னஸ் நடக்கும், எவ்வளோ ரூபா லாபம் கிடைக்கும், மாதம் என்னெல்லாம் செலவு இருக்குது, வீட்டு வாடகை எவ்வளவு, கடை வாடகை எவ்வளவு, வீட்டுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகும், ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளவு, குடும்ப செலவு எவ்வளவு, எவ்வளோ ரூபா மிச்சம் இருக்கும், எல்லாம் மேக்சிமம் கணக்கு ஃபுல்லாக ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். அந்த நபர் தான் மாந்திரியம் பண்ணி என் கையில இருந்து ஒரு 13 லட்ச ரூபா வாங்கினாங்க. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது. என் மனைவிட்ட சொல்லியிருக்கலாம் ரகசியத்தை, என் குடும்பத்தில் சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த நபர்கிட்ட சொல்லும்போது இவனுக்கு இந்த வியாபாரத்தில் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு மாந்திரியம் பண்ணிட்டாங்க. சரி, நான் சின்ன வயசுலேருந்து நான் சர்ச்சைக்கு தான் போகிறேன். என் வாழ்க்கையில் எப்படி இந்த மாந்திரியம் பிள்ளி சுனியம்லாம் செயல்படுது அப்படின்னு சொல்லி ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் சற்று சில காரியங்களை கொஞ்சம், ஏன்னா பைபிள் காலேஜ் படித்தேன், சர்ச்சில் வேலை பார்த்தேன், இது போக பரிசுத்தவங்கள்ட்ட போய் சில ஆலோசனை கேட்பேன், பரிசுத்தவங்கள்ட்ட ஜெபிக்க போவேன், நிறைய காரியங்கள் உண்டு. அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கை தேவனோட வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சு நடக்கல, நான் தேவனோட சத்தத்துக்கு செவி கொடுக்கல, கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற அனுபவம் இல்லை, ஜெபிக்கிற அனுபவம் இல்லை, இஷ்டம் போல துன்மார்க்கனா வாழ்ந்துட்டு இருந்தேன். மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நல்ல கதையா மணிக்கணக்கா பேசிட்டு இருந்தேன். அதெல்லாம் பாவமாயிட்டு, பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். ஒரு குடும்பத்துல ஆசீர்வாதத்தை பாதுகாத்து கொள்ளணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன மிஸ்டேக் நடக்குது அப்படின்னா, நல்ல கதை பேசுவாங்க, அவ்வளோத்தையும் மொத்தமா கொண்டு போயிடும் பிசாசு. நிறைய குடும்பத்துல இப்ப அதுதான் நடக்குது. என் வாழ்க்கையிலலாம் இது நான் பல முறை நான்
கஷ்டப்பட்டிருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். என் வாழ்க்கையில நான் ஏமாந்துருக்கேன், என்னை ஏமாத்திருக்காங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே இந்த அதிகாலை வேளை செய்தி என்ன அப்படின்னா, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று நம்ம பேசிட்டு இருக்கிறோமா, இல்ல இந்த உலகத்துக்குரிய காரியங்களை பேசிட்டு இருக்கிறோமா? 2 பாயிண்ட் இருக்கு. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருமனப்பட்டு பேசும்போது கர்த்தரே கவனித்து கேட்பார், ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்திருப்பார். அது கர்த்தருக்கு பயந்தவர்கள். ஆனால் இந்த கடைசி காலத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் யார்கிட்ட போய் பழகுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உலகத்திலே விக்கிரகத்திலே அவிசுவாசிகளோடு, இருள்ல வாழுகிற ஜனங்களோடு, பாவத்துல வாழுகிற ஜனங்களோடு பல மணி நேரம் பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது. பாவம் ஒரு குடும்பத்துல பாவம் உள்ள வரும்போது தான் நமக்கும் தேவனுக்கும் நடுவுல பிரிவினை வந்துருமே. தன் உதடுகளை அடக்குறவனோ நீ புத்திமான் என்று எழுதப்பட்டிருக்கு. தன் உதடுகளை அடக்குறவனோ புத்திமான். எந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உதடுகளை அடக்குறவனை தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா சில குடும்பத்திலே காலை வேளையில இணைந்திருப்பீங்க. பிரதர், எங்க வீட்டுல நாங்க செழிப்பா பேசுவோம். செழிப்பா பேசுங்க, தப்பு இல்லை. யார்கிட்ட பேசுனீங்க, ஏன் பேசுனீங்க, பைபிள் வசனத்தை பேசுனீங்களா, இல்ல தேவையில்லாம கிளவி கதையா, இல்ல வீண் வார்த்தையா, பொய்யான வார்த்தையா, மாயமான வார்த்தையா, தந்திரமான வார்த்தையா, இச்சை கொண்ட வார்த்தையா, என்ன காரியம்? சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது. தன் உதடுகளை அடக்குறவனோ புத்திமான். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் அழகா எழுதப்பட்டிருக்கு. உங்க கையில பைபிள் இருந்தா நீங்க எடுத்து பார்க்கலாம். ஒரு குடும்பத்திலே கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகியாச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா பல பிரச்சனை உள்ள வந்தது. நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகிருந்தாங்க. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள், அதன் முடிவோ மரண வழி. நான் செம்மையா தான் இருக்கேன், நான் கரெக்டா தான் இருக்கேன், நான் செய்யறதுதான் கரெக்ட், நான் பேசுறதுதான் கரெக்ட். ஒரே வியாக்கியானம், வம்பு பேச்சு, வாக்குவாதம் பேச்சு, புறங்குறித பேச்சு, அவதூறு பேச்சு, பரிசுத்தவான்களை தப்பா பேசிட்டு இருப்பாங்க. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். மரணத்துக்கு நேரா போயிட்டு இருப்பாங்க. நம்ம பேசுற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். காலைவேளையில செய்தி கேட்குறீங்களா? நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். உதடுகளின் பேச்சோ வறுமை மாத்திரம், வறுமை மாத்திரம், வறுமை மாத்திரம். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, உதடுகளின் பேச்சோ வறுமை மாத்திரம் தரும். என்னுடைய வாழ்க்கையிலே அதிகமான வறுமையை நான் பார்த்துருக்கேன். கையில ₹1 இல்லாத நிலைமையில நடு ரோட்ல நின்றுருக்கேன். இதை ஏன் உங்களுக்கு காலையில சொல்லி தரேன் அப்படின்னா, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். நிறைய குடும்பத்துல அதிகமா பேசி தரித்திரத்திலையும் கஷ்டத்திலையும் பஞ்சத்திலையும் இருப்பாங்க. என்னன்னு கேட்டா தெரியாது. உதடுகளின் பேச்சோ வறுமை மாத்திரம் தரும். அப்ப வறுமை வர்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, பேச்சு. உதடுகளின் பேச்சு. நம்ம என்ன பேசுறோம், யார்கிட்ட பேசுறோம், எதுக்கு பேசுறோம், என்ன காரியத்துக்காக பேசுறோம், அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நிறைய பிரச்சனையை நம்ம தப்பித்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஒருவேளை காலையில் இந்த செய்தி கேட்கும்போது
நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை மாத்திரம் ஆராய்ந்து பார்த்தால் போதும். என்னுடைய வாழ்க்கையில நான்லாம் நிறைய நேரத்துல வறுமையில நான் வாழ்ந்திருக்கேன். இப்ப இல்ல, நான் சின்ன வயசுலேருந்தே என்னோட வாழ்க்கையில நிறைய வறுமைய நான் பார்த்துருக்கேன். அதுக்கு பின்னாடி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, நான் உண்மையா சொல்லியிருப்பேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். ஆனா கூட இருக்கிற நபர் மெதுவா ஏமாத்தி, எல்லாம் மொத்தமா அதுக்கப்புறம் பார்த்தா என்னோட வாழ்க்கையில பார்த்தா, இந்த பிரச்சனைக்கு காரணம் யாரு? யாரு? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உதடுகளின் பேச்சு. உதடுகளின் பேச்சோ வறுமை மாத்திரம். உதடுகளின் பேச்சோ வறுமை மாத்திரம் தரும். உதடுகளின் பேச்சோ வறுமை மாத்திரம் தரும். என்னோட வாழ்க்கையில நான் நிறைய வறுமையில இருந்ததுனால சொல்லித்தரேன். வறுமை மாத்திரம். அப்ப எந்தெந்த குடும்பத்துல வறுமை மாத்திரம் இருக்கோ, உங்களுக்கு இந்த செய்தி பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா சில குடும்பத்துல வறுமை மட்டும்தான்ப்பா வீட்டுல இருக்க அப்படிம்பாங்க. ஒரு குடும்பத்துல ஒரு தாயார் ஜெபிக்க வந்தாங்க. என்ன ஜெப குறிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டேன். என் கணவர் எனக்கு ஒரு 3 பவுன் நகை வாங்கி கொடுத்தாங்க. நான் அழகா கழுத்துல போட்டுட்டு வேலைக்கு போனேன். புதுசா வாங்கி கொடுத்தாங்க. நிறைய அமௌண்ட் புதுசா வாங்கி கொடுத்தாங்க. அதை போட்டுட்டு வேலைக்கு போனேன். பக்கத்துல உள்ள கடை, அந்த கடையில் உள்ள சகோதரி இந்த மாதிரி பணம் அர்ஜென்ட்டா கேட்குறாங்க. எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா போச்சு. ஒரு 2 நாள்ல நான் திருப்பி தந்துடுவேன். எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1 லட்ச ரூபா என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே, ஒரு 2 நாள், ஒரு 3 நாளுக்குள்ள நான் தந்துடுவேன். இந்த நகையை மட்டும் தர முடியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கேட்டிருக்காங்க. மறுபடியும் கேட்ட உடனே புருஷன்ட்ட கேட்காம அந்த 3 பவுன் நகையை தூக்கி கொடுத்துட்டாங்க. அந்த புது நகை, கணவரும் ஆசையா மனைவிக்கு வாங்கி கொடுத்த நகையை ரொம்ப மறுபடியும் கேட்ட உடனே அந்த சகோதரிக்கு அந்த 3 பவுன் செயினை கலத்தி கொடுத்துட்டாங்க. அந்த சகோதரி அந்த நகையை வாங்கிட்டு போய் செல்போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. 1 மாசம் ஆச்சு. செல்போன்ல தொடர்பு கொள்ள முடியல. அதுக்கப்புறம் அவங்கள பார்க்க முடியல. அந்த சகோதரி ஜெபிக்க வராங்க. அண்ணே, நான் 3 நாள் பாஸ்டிங் போட்டோம்னே, வேலைக்கும் போல, பாஸ்டிங்கும் போட்டேன், தண்ணி கூட குடிக்கலண்ணே 3 நாளா. என்னக்கா ஜெப குறிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்த மாதிரி இப்படி ஆகிப்போச்சு. என் கணவருக்கு இது வரைக்கும் தெரியாது. கணவர் தெரிஞ்சா கொன்னே போடுவாரு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொன்னாங்க. இப்ப இந்த மூல காரணம், இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது, அவங்க கேட்கிறாங்க. இவங்க உடனே கணவர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுத்திருந்தால் அதுல எந்த மிஸ்டேக் வராது. ஏன்னா குடும்பத்துல கணவர் தலையா இருக்கிறார். ஒரு குடும்பத்துல யாரெல்லாம் அந்த செய்தியை கேட்குறீங்களோ, தாய்மார்கள், சகோதரிமார்கள், வாலிப பிள்ளைகள், வீட்டுல யார் இருக்கிறவங்களோ பெரியவங்க, அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கணும். அவங்களுக்கு நம்ம கனம் பண்ணி மரியாதை கொடுத்து கேட்கும்போது அவங்க நல்லது எது, கெட்டது எது வீட்டுல சொல்லி தருவாங்க. தனியா முடிவெடுக்கும் போது அதுல நிறைய ஆபத்து வந்துடுது. இதே போலதான் வேலைக்காக சில லஞ்சங்கள், நிறைய இடத்துல லஞ்சம் 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 எப்படின்னு சொல்லி பார்த்தா, யாருக்குமே தெரியாம ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கொண்டு அப்படியே கொடுத்துருவாங்க. கேட்டா எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், எனக்கு இந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நகையை கொண்டு போய் பேங்க்ல வச்சு யாருக்குமே தெரியாம கையில அப்படியே கொடுத்துருவாங்க. வீட்டுல பெரியவங்கள்ட்ட கேட்டுக்க மாட்டாங்க, சொந்தக்காரன்ட்ட கேட்டுக்க மாட்டாங்க, யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க. தந்திரமா எங்கெல்லாம் கொண்டு போய் லஞ்சம் கொடுக்குறாங்களோ அங்க என்ன இருக்கும்? பிசாசு தான் இருக்கும். ஒரு மனுஷன் பணம் கொடுக்கும்போது, லஞ்சம் கொடுக்கும்போது தந்திரமா கொண்டு போய் கொடுக்குறாங்களா, அங்க என்ன இயேசுவோ கூட இருப்பாரு? தந்திரமா எங்க ஒரு மனுஷன் யோசிக்கிறானோ அந்த இடத்துல வஞ்சிக்கிற ஆவி வந்துடும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னா, அந்த வறுமை எங்க இருந்துப்பா வருது அப்படின்னா, புருஷனுக்கு தெரியாம, மனைவிக்கு தெரியாம, சொந்தக்காரனுக்கு தெரியாம, சில தந்திரமா யார்கிட்டயாவது கொண்டு போய், அது இடமா இருக்கலாம், இல்ல ஒரு வியாபார ஸ்தலமா இருக்கலாம், இல்ல ஒரு கம்பெனியை ஒரு பெரிய ஒரு அளவுக்கு நடந்துட்டு இருக்கும். பல லட்சங்கள், பல கோடி கொடுத்து முடிப்பாங்க. அங்க பார்த்தா பிசினஸ் பார்த்தா லாஸ்ல போயிட்டு இருக்கும்.
சில இடத்த போய் அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. டாக்குமெண்ட்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்ருவாங்க. பல லட்சங்கள் கொடுத்துருவாங்க. டாக்குமெண்ட் முடிக்கும்போது தான் தெரியும். அது வேற பிளாட், அது வேற இடம், அது போலி பத்திரம் சொல்லி அப்பதான் வெளியே தெரியும். அதுக்குள்ளேயும் பணம் பார்த்தா எல்லாம் கை மாறிடும். நிறைய குடும்பத்துல அந்த வறுமை எங்கேருந்து வருது அப்படின்னா, நம்ம யார்கிட்ட பழகுறோம், நம்ம பழகக்கூடிய நபர்கிட்ட இருந்தா அந்த வறுமை வருது. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது. நம்ம பழகுற ஒரு நபர், அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கணும், அவங்க நற்கிரியை செய்யற நபரா இருக்கணும், நன்மை செய்யற நபரா இருக்கணும், பரிசுத்தமா வாழ்ற நபரா இருக்கணும், உத்தமனா இருக்கணும், உண்மையா இருக்கணும், தேவனுக்கு பயந்த நபரா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல நம்ம பழகணும்னா, நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா இன்னைக்கு அம்மாவுக்கு தெரியாம, அப்பாவுக்கு தெரியாம, ஃபேமிலிக்கு தெரியாம, தந்திரமா பல மணி நேரம் இதெல்லாம் எங்க போய் முடியும்? வறுமையில போய் தான் முடியும். ஒரு குடும்பத்துல செல்போன்ல யார்கிட்ட பேசுறோம், ஏன் பேசுறோம், எதுக்கு பேசுறோம்? செல்போன்ல 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் பேசும்போது என்ன ஆகும்? லாஸ்ட் பார்த்தா ஒரு நாள் வறுமை. என்ன காரணம்? ஒரு குடும்பத்திலே ஒரு ஜெபக்குறிப்பு வந்துச்சு. போன்ல பழகுனாங்களாம். அப்புறம் போட்டோ கேட்டாங்களாம். அப்புறம் கொஞ்சம் பணம் கேட்டாங்களாம். அதையும் குடுத்தாங்களாம். லாஸ்ட் எவ்வளவு குடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டேன். 1,00,000 குடுத்தேன் அப்படின்னாங்க. யாருன்னே தெரியாதா? யாருன்னே தெரியாத ஒரு நபர்ட்ட பழகி ரூ. 1,00,000 பணம் அனுப்பியாச்சு. சரி, இப்ப என்ன ஜெபக்குறிப்பு? இன்னும் பணம் கேட்கறாங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஜெபக்குறிப்பு. இப்ப ஜெபக்குறிப்பு என்னன்னு சொல்லி கேட்டா, யாருன்னே தெரியாது. தெரியாத ஒரு நபர்ட்ட பழகியாச்சு. பழகி போட்டோ அனுப்பியிருக்காங்க. போட்டோ அனுப்புனோனே, "ஓ! நீங்க தானா?" அப்படின்னு சொல்லி மறுபடியும் பேசிக்கிட்டாங்க. எனக்கு ஒரு அவசரமா பணம் தேவை இருக்கு. ஒரு ரூ. 1,00,000 இருந்தா நல்லா இருக்கும். அப்படின்னா, 1,00,000 தானே நான் தரேன். அப்படின்னு சொல்லிட்டு 1,00,000 குடுத்துட்டு மறுபடியும் பழகியிருக்காங்க. மறுபடியும் பழகிட்டு இருக்கும்போது 1,00,000 வாங்குன நபர் டேஸ்ட் பார்த்தாச்சுல்ல. இப்ப மறுபடியும் கொஞ்சம் பணம் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் தான் பயம் வருது. அதுக்கப்புறம் தான் பயம் வருது. அதுக்கப்புறம் தான் அந்த பயத்து நிமித்தமாக ஜெபக்குறிப்பு வருது. இன்னைக்கு நெறைய குடும்பத்தில பிரச்சனை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, தவறான ஆளுகள்ட்ட பழகி, தவறான நபர்ட்ட பழகி, தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பு, தவறான ஒரு ஆள்ட்ட பழகும்போது, தவறான நபர்ட்ட பல மணி நேரம் பேசும்போது, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். ஒருவேளை இந்த செய்திய காலையில யாராவது கேட்டுட்டு, "அண்ணே நானும் ஏமாந்துட்டேனே, நானும் நகை குடுத்து வரலண்ணே, நானும் பணம் குடுத்து வரலண்ணே, நானும் தெரியாத ஒரு ஃப்ரெண்ட நம்பி ஏமாந்துட்டேனே, நானும் வியாபாரத்துல கூட பார்ட்னர்ன்னு சொல்லி பல லட்சம் போட்டுட்டோம்னே." ஒரு ஒரு சகோதரன் எனக்கு ஒரு 25 வருஷமா பழக்கம். இப்ப ரீசென்ட்டா போன மாசம் போயிருக்கும்போது பார்த்தேன். ரூ. 1,00,00,000 அழிஞ்சிட்டு. அந்த சகோதரன் என்னைய பார்த்து கண்ணீர் விட்டு அழுறாரு. எனக்கு தாங்க முடியல. ஏன்னா 25 வருஷம் எனக்கு தெரியும். நான் 2015ல பிசினஸ்ல நஷ்டப்பட்டேன். 50,00,000 நஷ்டம். ஆனா 2025ல என் கூட சின்ன வயசுல இருந்து உள்ள ஒரு நபர பார்க்கும்போது, ரூ. 1,00,00,000 நஷ்டமாயிட்டு, இன்னைக்கு நான் கையில ரூ. 1 இல்லாம, ரூ. 100 இல்லாம இருக்கிறேன். அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறார். எப்படின்னு சொல்லி கேட்டா, கூட இருக்கிறவங்க மோசம். ஏமாத்திட்டாங்க. ஏமாந்துட்டாரு. கண்ணீர் வடிக்கிறார், கண்ணீர் வடிக்கிறார், கண்ணீர் வடிக்கிறார். பக்கத்துல பார்த்தா மனைவி இருக்கா. மனைவிய வச்சுட்டே கண்ணீர் வடிக்கிறாரு. ஏன்னா 25 வருஷம் பழக்கம். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு காலைல சொல்லித்தரேன் அப்படின்னா, நம்ம கூட பழகுற நபர் நம்மள ஏமாத்துறாங்களா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. என்னையெல்லாம் ஏமாத்திருக்காங்கப்பா. என் இருதயம்லாம் பாரமா இருக்கும். என் இருதயம்லாம் காயமா இருக்கும். நடு ரோட்டுக்கு வந்திருக்கேன். சொந்த வீடெல்லாம் வித்துட்டேன். வியாபாரத்த விட்டுட்டேன். தொழில்ல நஷ்டம். ஏன்னா மாந்திரியம் பண்ணிட்டாங்க. நெறைய குடும்பத்துல என்னை ஏமாத்திருக்காங்க. ஏமாந்துருக்கேன். எப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்க்கும்போது, இரக்கப்பட்டு, பாவம் பார்த்து, பேசி, லாஸ்ட் பார்த்தா என்னை ஏமாத்திருக்காங்க. ஏமாந்துருக்கேன். ஐயோ!
பாவம் பார்த்து பேசும்போது சில நேரத்துல நம்மளை ஏமாத்துறாங்க. உதடுகளின் பேச்சோ வறுமை மாத்திரம் தரும். யார்கிட்ட, ஏன், எதுக்கு நம்ம பேசுறோம் எல்லாமே யோசித்து பார்க்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளு, அதிகாலை வேளை செய்தி கேட்குறீங்களா? என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய கஷ்டப்பட்டதை சில நேரத்துல ஷேர் பண்ணுவேன். அது என்ன காரணம் தெரியுமா? மாயையான உலகம், பொய்யான உலகம், சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல சுவாசம் உள்ள மனுஷனை நம்பி ஏமாந்து, அன்னையா வாழ்க்கை போச்சு, என் வாழ்க்கை போச்சு, என் வாழ்க்கை போச்சு. என்ன காரணம்? உதடுகளின் பேச்சோ வறுமை மாத்திரம் தரும். கேட்டா என் ஃப்ரெண்டு, கேட்டா எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும், ரொம்ப வருஷமா தெரியும். இருக்கட்டுமே, இருக்கட்டுமே. இன்னைக்கு செல்போன்ல எத்தனை மணி நேரம், பல மணி நேரம் யார்கிட்ட ஏன் பேசுறோம்? அவங்களுக்கு நமக்கு என்ன ரிலேஷன்? அவங்க நமக்கு யாரு? இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல தேவையில்லாம ஃப்ரெண்டுகிட்ட பேசி, தேவையில்லாத நபர்கிட்ட பேசி, வறுமை, தனிமை. நிறைய குடும்பத்துல தனிமை. காரணம் என்ன? வறுமைக்கு காரணம் என்ன? ஒரு குடும்பத்துல உள்ளதை அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். நிறைய காரியத்தை ஓப்பன் டாக்ல பேசிட்டு இருக்கேன். ஒரு குடும்பத்துல ஒரு 2 பேர் வந்தாங்க. நாங்க 20 வருஷமா நாங்க வெளிநாட்டுல இருக்கிறோம். 20 வருஷமா நாங்க வெளிநாட்டுல வேலை பார்க்கிறோம். இந்த மாதிரி நாங்க வேலை செய்யற கம்பெனில நிறைய பிள்ளைகள் வேலைக்கு தேவை இருக்கு. சம்பளம் வந்து 1 லட்ச ரூபா, 1,4 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல இவ்வளவு ரூபான்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொன்ன உடனே என் மக இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கா, இப்பதான் முடிச்சிருக்கா அப்படின்னு உடனே, ஒருவேளை சப்போஸ் உங்களை யாராவது தெரிஞ்சவங்க தான் சொல்லுங்க, நாங்க வெளிநாட்டுக்கு நாங்கள் கிளம்பிடுவோம், ஒரு வாரத்துல நாங்கள் கிளம்பிடுவோம். அந்த ஒரு வாரத்துல உங்களுக்கு நான் என்னென்ன செய்யணுமோ நான் செய்யறேன், என்னால முடிஞ்சா நான் உங்களுக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. இவங்களும் அதை நம்பி பாப்பாட்ட கேட்டு லாஸ்ட் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சாச்சு. வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, பணம் வாங்கியிருக்காங்க, கூட்டு போயிருக்காங்க, போன இடத்துல வேலை இல்லை. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன ரூல்ஸ்குள்ள இந்த வேலை செய்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்க அந்த வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் அம்மாட்ட போன் வருது. அம்மா, அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க, அங்க அப்படி ஒரு வேலையே இல்லை, இவங்க வந்து தவறான ஒரு வேலைக்கு என்னை மூவ் பண்றாங்கம்மா, உடனே நான் பணம் கட்டுங்க, இன்னொரு 1 லட்ச ரூபா கொடுங்க, நான் உடனே ரிட்டர்ன் வந்துடுறேன், இல்லைன்னா இங்க இருக்க முடியாதுமா, என் லைஃப் போயிரும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பணத்தை கட்டி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு மனுஷனை நம்பி, சுவாசம் உள்ள மனுஷனை நம்பி, யாரை நம்பி எங்க போறோம், ஏன் போறோம்? எத்தனையோ குடும்பத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானமா இருந்தால் ஆசீர்வாதம். சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். சுவாசம் உள்ள மனுஷனை நம்பும் போது ஆபத்துல போய் முடிஞ்சிருது. செல்போன்ல யாருனே தெரியாம பழகி பல லட்சங்கள் காணாம போயிருது. ஒரு குடும்பத்துல கவர்மெண்ட் ஆபீசர் தான் ஆன்லைன்ல பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பணம் கிடைக்கலன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே மருந்து குடிச்சிட்டாங்க. என்னன்னு சொல்லி கேட்டா, பணம் அந்த மாதிரி ஆன்லைன்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், அது வராது, அது பிளாக் ஆகி அது கோடு லாக் ஆகி போச்சு, இனிமே அந்த பணம் எனக்கு கிடைக்காதுன்னு சொன்ன உடனே மருந்து குடிச்சிட்டாங்க. அந்த பணம் எப்படி அதில் இன்வெஸ்ட் பண்ணின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு சில தொடர்பு, சில ஃபோன் கால், உடனே அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. கிடைக்காதுன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே மனசு தாங்க முடியல, தற்கொலை முயற்சி. காலை வேளையில் யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, நம்ம யார்கிட்ட பழகுறோம், ஏன் பழகுறோம், அவங்க நல்லவங்களா, அவங்க கெட்டவங்களா, கொஞ்சம் யோசித்து பார்த்து ஒரு நல்ல நல்ல நபர்கிட்ட முதல்ல நல்லவங்களான்னு சொல்லி நமக்கு தெரியணும். இன்னைக்கு யாரை நம்பணும், யாரை நம்ப கூட தெரிய மாட்டுது. கூடயே இருக்கிறாங்க, திடீர்னு பார்த்தா சிக்கலா மாறிடுது. அந்த கடைசி காலம் கர்த்தருடைய பிள்ளைகள் பாதுகாப்பா இருந்தால் ஆசீர்வாதம்.
சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது. உட்கார்ந்து பல மணி நேரம் கதை பேசும்போது, அங்க பாவம் உள்ள வந்துரும். பாவம் உள்ள வந்தோனே பிசாசு உள்ள என்டர் ஆயிருவான். நமக்கும் தேவனுக்கும் நடுவுல ஒரு பிரிவினை வந்துரும். சில குடும்பத்துல எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு ஞானி போல பேசுவாங்க. அவங்களோட வாழ்க்கையில பார்த்தா சிக்கல் வந்தது. உதடுகளின் பேச்சோ உதடுகளின் பேச்சோ உதடுகளின் பேச்சோ வறுமை மாத்திரம் தரும். உதடுகளின் பேச்சோ வறுமை மாத்திரம், வறுமை மாத்திரம், வறுமை மாத்திரம். நிறைய குடும்பத்துல 5 லோன் 10 லோன் போயிட்டு இருக்கு. நிறைய குடும்பத்துல பின்னாடி பார்த்தா அது பெரிய பெரிய கதைகள்லாம் உண்டு, பெரிய பெரிய ஸ்டோரிலாம் உண்டு. அவங்க பேசாம ஒரு வாடகை வீட்டுல நிம்மதியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பக்கத்து வீட்டுல ஆலோசனை கேட்டிருப்பாங்க, அவங்கள்ட்ட பேசியிருப்பாங்க, இவங்கள்ட்ட பேசியிருப்பாங்க. லாஸ்ட் பார்த்தா இன்னைக்கு பார்த்தா 7 லோன் 8 லோன். என்னன்னு சொல்லி கேட்டா, சொந்த வீடு இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா மாசம் மாசம் சம்பளம் ஃபுல்லா ஆன்லைன்ல போயிட்டே இருக்கு. கையில 10 ரூபா கூட இல்லை. என்ன காரணம் சொல்லி கேட்டா, எல்லாமே பணம் போயிருது, கையில பணமே இல்லை. தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தா மட்டும்தான் நிம்மதியான ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல வாங்குற சம்பளத்துல 50%, 60%, 70% வட்டிக்கு மட்டுமே போயிருது. வட்டிக்கு மட்டுமே போயிருது. வட்டி 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 வட்டி. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிப்போம். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எங்கேயோ ஒரு இடத்துல கர்த்தரை விட்டு நம்ம தள்ளி போறோமா என்பதை மாத்திரம் யோசித்து பார்ப்போம். ஏன்னா சில குடும்பத்துல சொற்களின் மிகுதியினால், இந்த கையில செல்போன் வந்துச்சு, மனைவி தெரியாம, புருஷனுக்கு தெரியாம, அம்மா அப்பாவுக்கு தெரியாம, பிள்ளைகளுக்கு தெரியாம எத்தனை குடும்பத்துல செல்போன்ல மூழ்கி போய் கிடக்குறாங்க. உதடுகளின் பேச்சோ, செல்போன்ல யார்கிட்ட பேசுறோம், ஏன் பேசுறோம், எதுக்கு பேசுறோம். ஒருவேளை கர்த்தரை விட்டு தள்ளி போறதுக்கு நிறைய காரியங்கள் செல்போன்ல இருக்கு. நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தை எல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. சொற்களின் மிகுதியோ பாவம் இல்லாமற் போகாது. என் வாழ்க்கையிலாம் பாவம் வந்துச்சுப்பா. சொற்களின் மிகுதினாலே பாவம் வந்துட்டுப்பா. நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால சேர்த்து சொல்லி தரேன். வியாபாரத்திலே நஷ்டம், சொற்களின் மிகுதினால் பாவம். பாவம் எப்படிலாம் உள்ளவர்னு சொல்லி பார்க்கும்போது, பேசுற வார்த்தையில பாவம் வந்தது. எது தேவனுக்கு பிரியமான வார்த்தை, எது தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தை, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஆழமா கையில பைபிள் எடுத்து வாசித்தா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். நிறைய குடும்பத்துல ஏன் இஷ்டம் போல வாழ்றாங்க அப்படின்னா, அவங்க பைபிள் வாசிக்க மாட்டாங்க. வீட்டுல நல்ல நாடகம், படம் இஷ்டம் போல இருப்பாங்க, ஜாலியா இருப்பாங்க. ஆனா ஜெபிக்கிற அனுபவம் இருக்காது, துதிக்கிற அனுபவம் இருக்காது, தேவனை தேடுற அனுபவம் இருக்காது. அப்படின்னு தான் பிசாசு உள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துருவானே. அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, தேவனுக்கு பிரியமானபடி உண்மையில நம்ம வாழ்றோமா என்பது நம்மை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னா, நம்மை நாம் தேவனோட சமூகத்தில் அர்ப்பணித்து தாழ்த்தி கேட்கும்போது மறுபடியும் நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆனா நம்ம செய்யல மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா, அதை நம்ம சரி செய்து கொண்டா மட்டும்தான் தேவன் ஆசீர்வதிப்பார். தேவனோட சமூகத்தில் அர்ப்பணிக்கணும். அப்பா, நான் இத்தனை தேதி தப்பா பேசிட்டேன்ப்பா, உமக்கு பிரியமில்லாத வார்த்தை பேசிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி தேவனோட சமூகத்திலே தாழ்த்தணும். ஹல்லேலூயா. சில குடும்பத்துல சண்டை போட்டிருப்பாங்க. கசப்பு, வெறுப்பு, பகை, எரிச்சல், கோபம் எல்லாம் வாய் தான். எல்லாத்துக்கும் பிரச்சனை காரணம் யாருன்னா அந்த வாய் தான். வாயினால கோபப்பட்டுருவாங்க, எரிச்சலா இருப்பாங்க, கசப்பான காரியம் இருக்கும், வைராக்கியம் இருக்கும், மூர்க்க வெறியோடு இருப்பாங்க, பரிசுத்தவான்களை தப்பா பேசியிருப்பாங்க, நீதிமான தப்பா பேசியிருப்பாங்க, தேவையில்லாத பக்கத்து நபரை தப்பா பேசியிருப்பாங்க, பக்கத்து வீட்டில் உள்ள நபரை தப்பா பேசியிருப்பாங்க, குடும்பத்திலே சொந்தக்காரங்களை தப்பா பேசியிருப்பாங்க. அவங்க பார்த்தா நல்லவங்களா இருப்பாங்க. இது எல்லாமே நம்ம வாயில பேசுற வார்த்தைகள் தான். உதடுகளின் பேச்சோ வறுமை மாத்திரம் தரும். எங்கெல்லாம் எந்தெந்த வீட்டுக்குள்ளெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போய்
தேவையில்லாத பாவத்துல போய், தேவையில்லாத பிரச்சனையில போய் எந்தெந்த குடும்பத்திலே சிக்கிக் கொள்றாங்களோ அந்த எல்லா குடும்பத்துக்குள்ளயும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உள்ள வந்துடும். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில ஏன்பா வறுமை வந்துச்சு, ஏன் வறுமை வந்துச்சு, கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்க முடியாது. நிறைய குடும்பத்துல வறுமை, தரித்திரம், சாபம், இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம்? இஷ்டம் போல நல்லா பேசிக்கிட்டே இருக்கிறது. அப்புறம் வாழ்க்கையில வறுமை வந்துருது. ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷமா. அதிகமா பேச 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 சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமற் போகாது. நல்ல நாடகம் பார்க்கறது, நல்ல படம் பார்க்கறது, அப்புறம் அந்த கதையை உட்கார்ந்து பேசுறது. எத்தனை வீட்டுல எத்தனை காரியம் நடக்குது. நம்ம பேசுற வார்த்தை தேவன் நாமம் மகிமைப்பட்டால் பேசலாம். இப்ப நானே உங்களுக்கு பேசுறேன், நிறைய காரியங்கள் சொல்றேன். ஏன் தெரியுமா? இப்படிப்பட்ட ஜனங்கள் நிறைய குடும்பத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால காலவேளை ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். கேளுங்க, என் குடும்பத்தை ஆசிரியங்கப்பா, என் வீட்டோட வறுமை மாற்றித்தாங்க, சொற்களின் மிகுதினால் பாவம் இல்லாமற் போகாதுன்னு சொன்னீங்கப்பா. தேவையில்லாம நாங்க பேசக்கூடாது, நாவுக்கு வேலை அடங்கி கேளுங்க. அப்படி கேட்பீங்களா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சுதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல அப்படின்னும் பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவனோட நாம மகிமைப்படணும். கத்தரை விட்டு தள்ளி போற அளவுக்கு எந்தெந்த காரியத்துல அப்பா வீணான வார்த்தை பேசினாங்களோ எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்கப்பா. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. அந்த நாளைக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தினோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போடுங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க ராஜா. காண்டாமிருத்தத்தை பலத்தாங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்த சந்திக்கணும். உங்களுடைய பிரசனங்களால் நிரப்புங்க. விசேஷமாக உங்களுடைய வல்லங்களால் நிரப்புங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. நீதிமான் சிரசு மேல் ஆசீர்வாதம் தங்கியிருக்கும் என்று விதப்படி உங்க பிள்ளைகளை அப்பா உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து உங்க பிள்ளைகளை ஆசிரியங்க. இன்னைக்குள்ள தேவையெல்லாம் சந்திங்க. எந்த குடும்பத்துல கடன்ல கஷ்டப்படுறாங்களோ அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எல்லா குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. கத்தரை விட்டு எங்க தள்ளி போயிருக்காங்களோ எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்கப்பா. எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்க. எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்க. நிறைய குடும்பத்துல இருதயம் ஃபுல்லா பாரம்ப்பா. இந்த பாரத்தை எல்லாம் நீக்கி போட்டுருங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்கு என்ன வேணுமோ உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி நிறைவாக ஆசிரியங்க. கற்பனை ஜூபிறாங்க. கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்காங்க, உங்க பிள்ளைகளோட கூட இருங்க. டெலிவரி பொறுப்புறாங்க, பரம வைத்தியர் கூட இந்த நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமா இருப்பா, ஏற்ற துணையை தாங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. தேவ சித்தத்தின்படி திருமணம் நடக்கட்டும். திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய காரியத்துல தவறான தொடர்பு, தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பு, தவறான பழக்க வழக்கங்கள், விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், புள்ளி சுனியம், ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை, கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டு இருக்காங்கப்பா. எல்லா செத்த கிரிகளும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை எல்லா கிரியும் சுட்டறியப்பட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினால எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டாச்சா. பலகணிகளை திறந்து, பண்டக சாலை திறந்து ஆசீர்வதிங்க. நிறைவான ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு குடும்பத்திலையும் பெற்றுக்கொள்ளட்டும். இந்த நாளை பொறுப்படுத்துவங்க. கடன்ல கஷ்டப்படுறாங்கப்பா, இந்த கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. காலை வேலைக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, விவசாயத்துக்கு போறாங்க. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வேற வேற நாட்டுக்குள்ளே வேற வேற சூழ்நிலையில இருக்காங்கப்பா. அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. வேலைக்கா ஜெபிறாங்க, டிரான்ஸ்ஃபருக்கா ஜெபிறாங்க, வெளிநாட்டு போறக்கா ஜெபிறாங்க. கர்த்தர் விசேஷமா ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்தித்து பரிபூர்ணம் ஆசீர்வதிக்க வேண்டும். ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையில பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. தீர்காயுஸ் தாங்கப்பா. பூரண சுகம் தாங்க. விசேஷமாக இந்த நாளிலும் எந்த குடும்பத்துல ஹோம்ல இருக்காங்களோ, ஹாஸ்டல்ல இருக்காங்களோ, முதியோர் இருக்காங்களோ அந்த பிள்ளைகளை கத்து சந்திங்க. காலை வேலைக்கு போறாங்கப்பா, விவசாயத்துக்கு போறாங்கப்பா, கம்பெனி போறாங்கப்பா, எல்லாரையும் கத்து பொருட்படுத்துங்க. டிரைவிங் லைன் போறாங்கப்பா, அந்த குடும்பத்துக்கு விசேஷமான ஒரு பாதுகாப்பு தாங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். உங்களுடைய திரு கரத்துல அர்ப்பணிக்கிறோம். அந்த நாளிலும் படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எல்லாருக்கும் விசேஷமா பாதுகாப்பு தாங்க. அப்பா, நிறைய குடும்பத்திலே இதயம் ஃபுல்லா பாரமா இருக்கு, கண்ணீரா இருக்கு, வேதனையா இருக்கு, துக்கமா இருக்கு, நிந்தையா இருக்கு. எல்லாவற்றையும் மாற்றி வறுமையெல்லாம் நீக்கி ஆசிரியங்க. செழிப்பாக ஆசிரியங்க.
காலவேளையிலே அப்பா எத்தனையோ குடும்பத்துல பரிசுத்தவான்கள் இணைந்திருக்காங்க. உங்க பிள்ளைகளுக்கு என்னென்ன வேணுமோ தந்து ஆசீர்வதிங்க. இந்த நாளில் யாரெல்லாம் வீட்ட விட்டு வெளியில போறாங்கப்பா, எல்லா குடும்பத்துக்கும் சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர்கள் எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. வேற வேற நாட்டுக்குள்ள தங்க ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதி, கன, மகிமை எல்லாம் உம்முருகே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். 9363064181 நமது உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியருக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.